மீண்டுமாய் வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தருடைய கரத்திலே நாம் இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நாம் தேவ சமூகத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய நாமத்தை நம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக இந்த நாளிலும் இந்த வேளையிலும் தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை அவர் கனிமணி போல பாதுகாத்தவர். நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த அந்த உண்மை உள்ள தேவன், நன்மை செய்கிற தேவன், நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் அவரை குறித்து சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மகத்தான தேவன், மகிமையின் தேவனை இந்த நல்ல நேரத்திலே நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்திலே நம்மை ஒரு நிமிஷம் தாழ்த்தி இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறவருக்கு, உண்மையுள்ளவராக இருக்கிறவருக்கு நன்றி சொல்லும் விதமாக நம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒரு நிமிஷம் தாழ்த்தி தேவ தயவு, தேவ கிருபை நமக்கு கொடுத்தார். தேவ அன்பு அது மாறாததாக இருக்கிறது. அந்த அன்பின் தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவர். அப்படிப்பட்ட இந்த மகிமையின் தேவனுக்கு நன்றி சொல்லி தேவ கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். அப்பா, கிருபை இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம். கத்தாதி கத்தரே உம்மை துதிக்கிறோம். கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமும் பிரியமுமானவரே உம்மை துதிக்கிறோம். பரிகாரியே உம்மை துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் ஜீவ அப்பமே உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளுக்காய், இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி சொல். உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் அது மாறாததாக இருக்கிறது. நீர் இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின கர்த்தர், இந்த நேரத்திலே உம்முடைய பலத்த கரத்திலே ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அப்பா, நீர் இந்த நல்ல வேலையை எங்களுக்கு கொடுத்திருக்காய் நன்றி. உம்முடைய இரக்கம் பெரிதாக இருக்கு, உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. அந்த இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்த தேவனாகி உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும், உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி சொல்லி, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இம்மட்டும் வாசம் செய்து எங்களை வெளிப்படுத்தின தேவனப்பா, எங்களை கரம் பிடித்து வழிநடத்தினீர். இந்த மாதத்திலே 17 நாட்களுக்கான கிருபை கொடுத்து அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும், உம்முடைய அன்பு எங்களை வழிநடத்தட்டும். அப்பா, இந்த ஆராதனையில கலந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெற நீர் ஆசீர்வதி. உம்முடைய இரக்கம் தயவு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். அப்பா, ஒவ்வொருவருமை காண வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை ருசிக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன உம்முடைய அன்பை ருசிக்கு இரக்கம் பாரா, தயவு பாரா. துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூர்ந்ததை ஆசீர்வதற்காக நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளின் நினைவு கூறும் தேவதயவு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே, ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக தேவ கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு பாடல்கள் மூலமாக நம்ம அவரை ஆராதனை செய்ய தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த ஆராதனையின் தேவனை நாம் நன்றி சொல்லி நாம் கனப்படுத்துவோம். பாடல் புஸ்தகத்திலே 886 அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே என்கிற பாடல். கர்த்தர் நம்மை மட்டும் அவர் கிருபை காத்து கொண்டது, அவருடைய பலத்த கரத்திலே நம்மை அணைத்து பாதுகாத்தார். அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறதாக, அவருடைய அன்பு
தயவு அது மாறாததாக இருக்கு. இந்த மாறாத தேவன், மகிமையின் தேவனை இந்த நேரத்திலும் நாம் பாடல் மூலமாய் அவரை கனப்படுத்தி அவரை உற்சாகப்படுத்தும்படியா நாம் உற்சாகத்தோடு தேவ தயவை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியா பாடல் மூலமாய் மகிமைப்படுத்தலாம். அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, இயேசு அப்பா கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பா கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பா கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, என்னை நினைத்தும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, தந்தையைப் போல தோளில் சுமந்து, தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பா கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, வியாதி நேர காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதி நேர காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாக்கும் கிருபை இது, மாறாமல் தாங்கிடும் கிருபை இது, அப்பா உம் கிருபைகளா காத்து கொண்டீரே, இயேசு அப்பா கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, கஷ்டத்தின் நேர காத்த கிருபை, கண்ணீரை மாற்றி தேவ கிருபை, கஷ்டத்தின் நேர காத்த கிருபை, கண்ணீரை மாற்றி தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடை தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்த தேவ கிருபை, தடைகள் யாவை உடைத்து எறிந்து தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பா கிருபைகளா என்னை
கொண்டீரே. ஆமென். இயேசு அப்பா நம்மை ஒவ்வொரு நாளும் காக்கிறவராய், நம்மை அவருடைய செக்கை நிழலிலே மூடி மறைத்து வழிநடத்துகிறவருமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமானவருக்கு, அப்படிப்பட்ட கிருபையின் தேவனுக்கு, அவர் நம்முடைய அடைக்கலம், என் கோட்டையவர், என் அரணுமானவர், இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நாம் பயப்படாதபடி அவருடைய அந்த உன்னதமானவருடைய மறைவிலே நம்மை அவருடைய செட்டையின் நிழலிலே நாம் அடைக்கலம் புக அவர் தம்முடைய சிறகுகளால் நம்மை மூடிக்கொள்கிறார். அப்படிப்பட்டவருக்கு பாடல் மூலமாக நாம் கனப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 1038 உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே என்கிற பாடல் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கு, இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்கு, இது பரம சிலாக்கியமே. அவர் செட்டையின் அடைக்கலம் புக தம் திறகுகளா மூடுவார். அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் திறகுகளா மூடுவார். தேவனின் அடைக்கலம் எக்கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரி கேடகமா என் நம்பிக்கும் அவரே. அவர் சத்தியம் பரிச கேடகமா என் நம்பிக்கும் அவரே. செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் திறகு மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் திறகு மூடுவான். இரவின் பயங்கரத்துக்கும் கலில் பறக்கும் அம்புக்கும் இருளின் நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். நடமாடும் கொள்ளை அடைக்கலம் புகவே தம் சிறகு நான் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகளால் மூடுவான். 1000 பேரும் கம்பிழுந்தார், அது ஒரு கால உன்னை அணுகிடாதே உன் தேவ தாபரமே. உன்னை அணுகிடாதே உன் தேவனும் தாபரமே. அவர் சேட்டை மூடுவான். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே உன் சிறகளால் மூடுவான். தேவன் உன் அடைக்கலமே. ஒரு பாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்து, அணுகாம காத்திடுவான். அவர் சேட்டை அடைக்கலம் புகவே தம் திறகுகளால் மூடுவான்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகு மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூத காத்திடுவான். பாதங்கள் இடர்கள் கரங்களில் ஏந்திடுவான். பாதங்கள் இடராத தங்கள் கல்லில் ஏந்திடுவான். அடைக்கலம் புக தம் சிறகால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக தம் சிறகால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பையும் மிதிப்பார். முற்றும் நம்பினதா உன்னை விடுவிக்காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பின உன்னை விடுவிக்காத்திடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக தம் சிறகு மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகால் மூடுவார். ஆமென். தேவன் தம்முடைய சிறகுகளால் நம்மை ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை கனிமணி போல காக்கிற தேவன். அவர் நம்மத்தில் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு தேவ சமூகத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து சகோதரர் நாகராஜ் ஜான் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். ஆமாண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரம். அநாதி ஸ்நேகத்தால்
என்னை நேசித்தீரையா, காருண்யத்தில் என்னை இழுத்து கொண்டே, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டீரே. ஆமேன். தேவன் நம்மை அவருடைய காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொண்ட தேவனாக இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த அருமையான நாளிலும் கூட நம் மத்தியிலே அவர் இருப்பதற்காக, அவர் அனாதையாய் இருந்த நம்மை தேடி வந்து அவருடைய அன்பை காட்டி நம்மை அரவணைத்து கொண்டார். தாயின் கருவிலே இருக்கும் முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். நிலையில்லாத உலகத்தில் நமக்கு நிலையான ஒன்றை தருகிறவராக தேவன் நமக்கு கிருபை இரக்கத்தை கொடுத்தார். அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது, அவருடைய இரக்கம் மாறாததாக இருக்கிறது, அவருடைய தயவும் மாறாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் இந்த வேளையிலே நம் மத்தியிலே இந்த நாளிலே கூட இந்தியா மட்டுமல்ல உலகம் எங்கும் நடக்கிற ஆராதனைகளிலே தேவ இரக்கம், தேவ தயவு, தேவ கிருபை தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா கட்டுகளிலிருந்தும் எல்லா உபத்திரவங்கள் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவ ஊழியர்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு தேவ தயவு பாராட்டும்படியாக, கிருபை இரக்கம் பாராட்டும்படியாக இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நம்மளை யாராவது ஜெபிக்கலாம். ஆமென், ஆமென். ஆண்டவரே, இயேசுவே இரக்கமாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இயேசுவே ஆமென். அப்பா இயேசுவே ஆமென். இயேசுவே இயேசுவே ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென். இயேசுவே இரக்கம் எடுத்து போடும் கிருபை, கிருபை ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் ராஜா. நன்றி ஆண்டவரே, ஆசீர்வதியுமே. ஆமென், ஆமென் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆமென்.
கிருபை கிருபை ராஜா. ஆமென் ஆமென் ராஜா. இரக்கமாயிரும் ஆமென் ஆமென் ராஜா. ஆமென் ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென் ராஜா. நன்றி ஐயா. ஆமென் ஆமென் ராஜா. ஒவ்வொரு சபையிலும் கத்தாலே வாங்க முடியாதது சபையில் இருக்கிறது கத்தாலே ஆண்டவே அவர்களுக்காக கூட அந்த சபைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாலே அந்த சபைக்கு கூட கத்தாலே தேவனை ஆராதிக்க ஒரு இடம் இல்லாமல் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் கத்தாலே அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டிய பண தேவையை சந்திக்க வேண்டிய தேவையை சந்திக்க கத்தாவே விசுவாச பிள்ளைகளும் கத்தாவே கிருபை கிருபை ராஜா. ஆமென் ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆமென் 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 ராஜா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் 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 அப்பா. உடைய கிருபை இரக்கத்திற்காய் உடைய அன்பிற்காய் நீர் பாராட்டின தயவுக்காய் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தயவு பெரிதாக இருக்கிற உடைய அன்பு மாறாத இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக தொடர்ந்து நாம் வேத புத்தகத்தை வாசிக்கலாம். 435வது பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்கிற பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை பாரில் முழங்கிடுவே முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுவே உயர்ந்த
உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவர் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாமை நிறைந்தவரே மகிழ்வு தொழுதிடுவோம். வரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதய வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். நிறைந்தவரே மகிழ்வு தொழுதிடுவோம். பரிசுத்ததே நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வு தொழுதிடுவோம். நித்திய தேவ நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அவரே அன்பு நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. அவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மெய்மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வு தொழுதிடுவோம். சுத்த தேவ இயேசுவை பணிந்தே தொழுகுவேன். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பங்கிமை மாட்சிமை நிறைந்தவரே தொழுதிடுவோம். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக வேத புத்தகத்திலே சங்கீத புத்தகம் 62ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்திலே 62ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். 62ஆம் சங்கீதம். தேவனையே நோக்கிய நாத்தம் அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்,
நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய நீதியிலிருந்து அவன் தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்வு அடைக்கலமும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கு. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதனை வைக்காதிருங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உடைய ஆண்டவரே தேவரே அவனவன் செய்கைக்கு தக்க பலனளிக்கிறேன். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளிலும் கூட வேதத்திலே ஒரு சில பகுதிகளை வாசித்து எவ்விதமாக இந்த நாளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார், எவ்விதமாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், இந்த நாட்களிலே என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான வார்த்தையாக யாக்கோபு எழுதின நிருபம். யாக்கோபு புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 நாம் வாசிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நாம் நின்று வண்ணமாய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் எல்லாம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே வாசித்தமுடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதில் சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி சொல்லும். உடைய இரக்கம், தயவு, கிருபை தொடர்ந்து வாசித்து தியானிக்கிற நேரத்திலே உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். நீரே வார்த்தையின் தேவனாய் இருக்கிறீர், வெளிப்பாட்டின் தேவனாய் இருக்கிறீர், எங்களோடு கூட பேசும் தேவனாக இருக்கிறீர். உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீரே வார்த்தையின் மூலமாய் பேசும் அப்பா, கேட்க எங்கள் செவிகளையும் இருதயத்தையும் விருத்த செய்கிறோம். எங்கள் உதடுகளில் இருந்து ஆண்டவரே புறப்படும் வார்த்தை அது உம்முடைய வார்த்தையாக, அது உம்முடைய சத்தமாக இருக்கட்டும். அது ஆண்டவரே இந்த பூமியையும் இந்த முழு உலகத்தையும் அதிரப்பண்ணும் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையானது அது மெல்லிய சத்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறேன். அந்த சத்தத்தை உணர்ந்து கொள்ள கிருபையை தாரும், அதை புரிந்து கொள்ள ஞானத்தை தாரும், தேவ கிருபையை தாரும். நீரை மகிமைப்படும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆம். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே மீண்டுமாய் நான் உங்களுக்கு வாழ்த்துல சொல்லி இந்த நேரத்திலே கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொரு மேல் இருப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். இந்த நாட்களிலே காணப்படுகிற ஒரு சில தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். அது ஏன் அப்படி நடக்கிறது, எதற்காக அதை தேவன் அனுமதிக்கிறார்? அநேகர் சொல்லுவாங்க, எனக்குத்தான் இந்த பாடு, எனக்குத்தான் இந்த போராட்டம், என்னுடைய குடும்பத்துல தான் இப்படி நடக்குது, அல்லது நான் ஆண்டவரை நம்பினேன், நான்
உலகத்தானை போல இருக்கிறப்ப எனக்கு இவ்வளவு போராட்டம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம். இப்படி அவிசுவாசிகளுடைய அறிக்கையை போல இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அதுவே ஒரு சிலர் விசுவாசிகளை தடுமாறச் செய்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சில விசுவாசிகளை அது குழப்பமடைய செய்து பின்வாங்குவதற்கு இப்படி விசுவாசத்தில் இருக்கிற 10 வருடம் 15 வருடம் 20 வருடமான விசுவாசிகள் சொல்லுகிற அந்த வார்த்தையானது அவர்களுடைய சந்ததி, அவர்களுடைய குடும்பம் ஒரு பயம் கலந்த, அல்லது என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ, இப்படி இவர் செய்து கொண்டே இருக்கிறாரே, இவர் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறாரே, விசுவாசத்தை சீர்குலைக்க இவர் எல்லா காரியத்தையும் செய்கிறாரே என்று சொல்லுவார்கள். அப்போ இதை 2 விதமாக நம்ம எடுக்கலாம். ஒன்று, ஆவிக்குரிய விதத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உலகத்தான் குறித்து நமக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா அவன் எந்த நேரம் அவிசுவாசியாத்தான், அவிசுவாச அறிக்கை தான் செய்து கொண்டிருப்பான். ஆனால் இந்த பார்டர் பிலீவர்னு சொல்லுவாங்க, எல்லைக்கோட்டு விசுவாசிகள். இவர்கள் யார்? அவர்கள் பார்டர் பிலீவியர்னு பேர் அவங்களுக்கு. இந்த பார்டர் பிலீவியர் யாரா இருந்தாங்க? ஒரு காலத்துல எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த 20 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் புருஷர்கள், பிள்ளைகள் குழந்தைகளோட சேர்த்து மொத்தம் 20 லட்சம் பேர். அதுல எவ்வளவு பேர் தான் கானானுக்குள்ள போனார்களாமா? வெறும். என்ன காரணம் அது? அவர்கள் அறிக்கை செய்கிற காரியங்கள். அவர்கள் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரருக்கும் கூட இருக்கிற விசுவாசிகளை குழப்பமடைய செய்கிறது, தடுமாறச் செய்கிறது, அவர்களை கலங்கடிக்க பண்ணுவது, அவர்களை ஜெபிக்க முடியாதபடி அல்லது தேவனிடத்தில் நெருங்க முடியாதபடி ஏதாவது ஒன்ன பேசி உழப்புன்னு உழப்பீடு தெரிகிறது. அப்ப அதுதான் அவர்கள் செய்த காரியம். இது இன்னைக்கு எல்லா குடும்பத்திலும் இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க. அவர்கள் எப்படிப்பட்ட நேரத்தில் அதை வெளிப்படுத்துவாங்கன்னா, அதைத்தான் இப்ப நம்ம வாசித்த யாக்கோபுல, சகோதரரே நீங்கள் சோதனைகள் அகப்படும் போது, சோதனைகள்ல அகப்படுறது. அதை ஆங்கிலத்தில் வாசிக்கலாம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இங்கிலீஷ் பைபிள் ஒருத்தருட்டுமே இல்லையா? My brethren, count it all joy when ye fall into diverse temptation. Diverse. எப்படியாமா? டைவர்ஸ் ஆகிறது, மாறி போகிறது, நேர்பாதையை விட்டு மாறி போகாத டைவர்ஸ் ஆகிறான்னு சொல்றாங்கல்ல. நேரா போகிறது விட்டுட்டு நேரா போன்னு சொன்னா அவங்க பாட்டுக்கு இங்கே அங்கேன்னு போட்டு உழப்பிட்டு திருவாங்க. கிழக்க போனா கிழக்க மேற்கு எதுனே தெரியாம இவர்கள் மனசுல நினைச்சிட்டு போறது. வடக்க போனா இதுதான் வடக்க, அல்லது ரைட்ல போனா அவங்க சொன்னவர் லெப்ட்ல நின்று சொன்னாரு, நான் ரைட்டு நினைச்சு இந்த ரைட்ல போயிட்டேன், லெப்ட்ல போயிட்டேன்பா. அது மாதிரி புரிந்து கொள்கிற காரியத்தை டைவர்சிட்டி பண்றது. அதுதான் இங்க சொல்லுது, my brethren, count it all joy. Count it all joy.
உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள், எல்லா சந்தோஷத்தையும் நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள். எப்ப நீங்க எண்ணணுமாமா? உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள், மகிழ்ச்சியை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். எந்த மாதிரி நேரத்தில்? when ye fell into diverse temptation. நம்மை சுற்றி ஏதாவது ஒரு காரியம் நம்மை தடுமாறச் செய்கிறது. ஃபால்னா என்னது? தடுமாறி விழுகிறது. அது வந்து பாஸ்ட் சொல்றப்போ ஃபில் டவுன் அப்படிம்பாங்க. ஃபில் கீழே விழுகிற நேரங்கள்ல, விழுந்த பொழுது. அப்போ பாருங்க, இது நம்மை டைவர்ஸ் டெம்டேஷன் சோதிக்கப்படுகிறது. சோதனை நேரத்தில் அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அதுல சொல்லுது, knowing this that the trying of your faith ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறது, முயற்சி செய்கின்றோம். நான் இன்னும் சுவாசத்தில் நிற்க வேண்டும், இன்னும் தேவனுக்காய் உறுதியாக நிற்க வேண்டும், இன்னும் தேவனுக்காக நான் சாட்சியாக இருக்க வேண்டும் சொல்லி முயற்சி செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம சரி, நேற்று நம்ம குறித்த நேரத்தில் இதை செய்யல, குறித்த காரியத்தை செய்யல, இன்னைக்காவது தேவனுக்காக நான் இதை செய்வேன், நான் உண்மையா இருப்பேன், பரிசுத்தமா இருப்பேன், தேவனுக்கு பிரியமா இருப்பேன்னு சொல்லி அப்படியே அங்க தேவனோடு கூட ஒரு சில காரியங்களை நம்ம சரி செய்கிறப்போ, அங்க சுற்றி இருக்கிறவர்கள் செய்கிற, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து நம்ம என்ன ஆகிறோம்? அது நம்மை தடுமாற செய்கிறது. தான் என்னது? fall into temptation, சோதனைகள் அகப்படுறது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. சங்கீதம் 56:3 வாசிக்கலாம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். பாருங்க, நான் பயப்படுறப்போ, நான் எப்பெல்லாம் நான் பயப்படுறேனோ, ஐயோ இது நடந்துருமோ, ஐயோ இது ஆகிருமோ, இது எனக்கு என் குடும்பத்துக்கு வந்துருமோ, என் பிள்ளைகளுக்கு வந்துருமோ என்று சொல்லி பயப்படுறப்போ நான் என்ன செய்வேன்? நான் நம்புவேன் அப்படிங்கிற. நான் பயப்படுகிற நாளிலே நம்புவேன். அப்ப நம்ம அப்படி நம்புறோமா? பயப்படுற நாள்ல பயப்படுறப்ப இன்னும் எச்சா போய் மற்றவங்க கிட்ட தான் ஆலோசனை கேட்கறது. தேவ சமூகத்துல வர்றதே இல்லை. தேவன் மேல நம்பிக்கை இல்லை. ஐயோ அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, அவர் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, கூட வேலை செய்யறோம்னு சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று சொல்லி மனிதனை பார்த்து அவன் யோசனைகளை, அவனுடைய காரியங்களை அல்லது அவனுக்கு நடந்ததை வைத்து நமக்கு இப்படித்தான் ஆகும் என்று சொல்லி, அதான் குழப்பத்தின் ஆவி. தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடி சாத்தான் செய்கிற தந்திரம் அது. சாத்தான் என்ன செய்கிறான்? அவன் உங்களை அப்படிப்பட்டு பயத்திலேயே வைப்பான். அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, என்னவாமா? நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். What time I am afraid, I will trust in thee. What time என்னது? எப்ப, எந்தெந்த நேரத்தில், எப்பொழுதெல்லாம் I am afraid, நான் பயப்படுகிறேனோ, I will trust, நான் உன்மேல் நம்பிக்கையா இருப்பேன், நான் முழு உறுதியாக இருப்பேன். அதான் ட்ரஸ்ட். இல்ல அது எனக்கு வரவே வராது, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அது யாருக்கோ நடக்கிறது, எனக்கு நடக்காது, நான் விசுவாசிக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் நம்புகிறேன், என்னை அது ஒன்றும் செய்யாது. அதைத்தான் தாவீது செய்தான். ஆமென். அதான் தேவ பிள்ளைகளும் செய்ய வேண்டும். அதான் அங்க தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது. தாவீது எழுதுறார் புத்தகமா.
எப்படி? what time I am afraid I will trust in thee. நான் பயப்படுகிற நாளிலே, பயப்படுகிற நேரத்திலே, பயப்படுகிற பொழுது, பயப்படுகிற காரியங்களிலே, என்னை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து அப்படி எனக்கு அது பயமா இருக்குது, ஐயோ என்னை அது எனக்கு இது ஆயிருமோ, அல்லது இப்படி நடந்துருச்சே, இது அதுவா என்று குழப்பம் அடைகிற நேரங்களிலே தான் அதிகமா நம்புகிறேன். ஆனா அவிசுவாசி என்ன செய்வான்? அவனுக்கு நம்பிக்கையே வராது. அதான் பாடர் விசுவாசி. அப்ப நீங்க ஒரு பாடர் விசுவாசியா இருக்கிறதே தேவன் விரும்பல. அது நீங்க பரிபூரணமே ஆக முடியாது, பர்ஃபெக்ஷனுக்குள்ள வரவே முடியாது. அதுதான் இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்றார், வாசிங்க. சங்கீதம் 34:19 வாசிப்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவன் விடுவிப்பார். பாருங்க, many of the affliction of the richness, but the Lord delivered him out of them all. affliction என்னது? அவனுக்கு என்ன நடக்குதாமா? தமிழ்ல என்ன வாசிங்க சொல்லுங்க? துன்பங்கள். அஃப்ளிக்ஷன் அது இன்னும் அதை எப்படி சொல்லலாம்னா வருத்தம், பாடுகள் அல்லது வேதனைகள். அஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிறமல்ல, அதான் அஃப்ளிக்ஷன். அது நம்மை பாதிக்கிற பொழுது, அது நம்மை துன்பப்படுத்துகிற பொழுது, வியாதிகள் வருகிற நேரத்தில் அல்லது பண கஷ்டங்கள் வருகிற நேரத்தில், அது நம்மை அஃப்ளிக்ட் பண்றப்போ, அது நம்மை அஃபெக்ட் பண்றப்போ, அது நம்மை டெம்ப்ட் பண்றப்போ, அங்க சொல்றாரு என்னது? but the Lord delivered him out of them all. என்னை என் தேவன் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார், அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார். எனக்கு பண கஷ்டம் வந்தாலும் சரி, குடும்பத்தில் என்ன சூழ்நிலையானாலும் சரி, என்னை சுற்றி நடக்கிறவர்கள் என்ன பேசினாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்களானாலும் சரி, அந்த நேரத்திலே கர்த்தர் என்னை விடுவிப்பார். நான் அதை எதிர்பார்க்கிறேன், நான் காத்து கொண்டிருக்கிறேன், என் தேவன் என்னை விடுவிப்பார். அப்படி உறுதியாக நிற்கிறேன், அப்படி உண்மையாக நிற்கிறேன். அதான் தேவ பிள்ளைகள், அதான் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தவர். அதைத்தான் நாங்க நீங்க வாசித்தது யாக்கோபுல சொல்றாரு, உங்க வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டுமாம்மா? உங்கள் விசுவாசத்தில் பரீட்சையாக பொறுமை உண்டாக்கும். அது உங்களுக்கு பொறுமையை கொண்டு வருகிறது, பேஷன். ஏனென்றால் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். பூரணரமாக இருக்க வேண்டுமாமா? எப்படி அம்மா? பூரணராக இருக்க வேண்டுமாமா? சொல்றார் பாருங்க, but let patience have a perfect work, that ye may be perfect and entire, wanting nothing. Perfect and entire, முழுவதுமாக பரிபூர்ண வளர்ச்சி அடைகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னாராங்க மத்தேயுல, நீங்கள் என்ன ஆக வேண்டுமாமா? பூரண சத்குணராகுங்க. பர்ஃபெக்ஷனுக்குள்ள வர்றது, முழுமை அடைகிறது. எப்படி ஒரு பூமியில ஒரு குழந்தை பிறக்கிறப்போ, அது பிறக்கிறப்ப அது எப்படி இருக்குது? சிறு கை குழந்தையாக கையில பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அடுத்தது அது என்ன செய்யுது? அப்படியே அந்தல இந்தல நகர்ந்து 6 மாதம் 1 வருடங்கிறப்ப ஒரு சில குழந்தைங்க அப்படியே எழுந்து உட்கார ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் உட்கார ஆரம்பிப்பாங்க. உட்கார்ந்த பிறகுதான் எழுந்து நடக்க ஆரம்பிப்பாங்க.
நடந்த பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசுறதுக்கு பல்லுகள் வளரும். அடுத்தது அப்படியே நடந்து அவர்கள் பேசி, அடுத்தது 3 வயது 5 வயதானவருக்கு அங்கே பள்ளிக்கு செல்றாங்க. அடுத்தது மாணவனாய் மாறுகிறான். அடுத்தது இளைஞனாக மாறுகிறான். இளைஞனுக்கு அடுத்தது அவன் என்ன செய்கிறான்? திருமணம். பிறகு அவனுக்கு குழந்தை பிறக்கிறது, தகப்பனாகிறான். அடுத்தது அந்த குழந்தைக்கு ஒரு திருமணம் செய்கிறப்ப அவன் ஒரு தாத்தாவாகிறான். இப்படி அந்த கட்டத்தை அவன் என்ன செய்கிறான்? கடந்து கொண்டே போகிறான். அதான் என்னது எண்டு. அவனுடைய 70 வயது 80 வயதுல அதை பரிபூர்ணம் அடைகிறான். அதான் ஒரு முழுமையை பெற்ற, அவருக்கு எல்லாமே இருக்குங்கம்பா. பணம் காசு அல்ல, பேச்சு திறமை, தொழில் செய்கிறதோ அல்லது வேலைக்கு செய்கிற காரியங்களிலோ, பார்ப்பது, கேட்பது, சரி மரியாதையாய் நடந்து கொள்வது, அந்த ஆணுக்குரிய அந்த வளர்ச்சி, பிள்ளை பெறுகிற தன்மை, அடுத்தது கணவனுக்குரிய குழந்தைகளை, மனைவி குடும்பத்தை பாதுகாக்கிறது, அடுத்தது பிள்ளைகளுக்குரிய காரியத்தை, இப்படி ஒவ்வொன்றிலும் அவன் பர்ஃபெக்ஷனாக போகிறான். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் பாருங்க, 8 வயசு வரைக்கும் அவன் ஒரு இது, 16 வயதுல 24 வயதுல வேலைக்கு போகிறான். 32 வயசுங்கிறப்ப அவனுக்கு ஒரு குழந்தை பிறகு, 40 வயதுங்கிறப்ப அவன் தனக்கென்று எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற முழு தகுதியாகிறான். அப்படி அந்த 8 கணக்கு சொல்லுவான். அப்போ 80 வயதுல ஒரு பரிபூர்ண வளர்ச்சி, அதான் 10 பெற்றுன்னு சொல்லுவான். அப்போ ஒரு மனிதன் அந்த பரிபூர்ணத்துக்குள்ள எப்படி வருகிறான, ஆணும் சரி பெண்ணும் சரி, அதை போலத்தான் தேவ பிள்ளைகளும் அந்த பரிபூர்ணத்திற்குள்ளாக, எதற்குள்ளாக? பரிபூர்ணத்துக்குள்ள வர வேண்டும். உனக்கு அந்த ஆண்மை இல்லைன்னா உன்னைய வேற விதமா பேசுவார்கள். உனக்கு திருமணம் ஆகலைன்னு ஒரு விதமா பேசுவார்கள். குழந்தை இல்லைன்னு ஒரு விதமா பேசுவார்கள். அல்லது உன்னால அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லைன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. பிள்ளைகளை போஷிக்கிற காரியங்கள், அவர்களை சரியானபடி வழி நடத்தலைன்னா அந்த தகப்பனை ஒரு மாதிரி பேசுவார்கள். இந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யலைன்னு ஒரு மாதிரி பேசும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் குறைகளை. அப்ப இது அல்ல வாழ்க்கை, இது உலகத்தானுக்குள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சகல பரிபூர்ணங்களிலும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆமென். அது உலக பிரகாரமான காரியம். அப்படி தான் தேவ பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் பர்ஃபெக்ஷனாக வேண்டும். ஆமென். பாருங்க, அதைத்தான் நாங்க நீங்க வாசிக்கிறப்போ சொல்லுது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 3-4 வாசிக்கலாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரட்சிகளின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு சொல்கிறார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய நாடியுள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். பாருங்க, தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாராமா? நமக்கு தேவன் ஆறுதல் கொடுக்கிறார். who comforts us in all our tribulation. உபத்திரவு காலத்துல, ட்ரிபுலேஷன் என்னது? உபத்திரவு நேரங்கள். அதனாலதான் சொல்றேன், இனி விரைவிலே மிக கடுமையான உபத்திரவு காலம் வருகிறது. இப்ப நம்ம படுகிற உபத்திரவம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, இது சரீர பிரகாரமான உபத்திரவம் தான். ஆனால் இதுக்கே நம்ம தாங்காம, விசுவாசத்துல நிலைச்சு நிக்காம, ஜெபத்துல உறுதியா இல்லாம, பரிசுத்தத்தோடு நடக்காம, தேவனை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்தால் கடைசி காலத்துல வரப்போகிற அந்த உபத்திரம் அது எப்படி இருக்குமாமா? அது ஐயோன்னு சொல்லியிருக்கு. அது
ஐயோ, வாசிச்சு பாருங்க. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுது, அந்த வாதைகள் ஊற்றப்படுகிறதாமா, வாதைகள் ஊற்றப்படுகிறதாமா. அந்த மூன்றாம் தூதன் பிறகு நாலாம் தூதன் அந்த பூமியில ஒன்றை செய்கிறான். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16:8 வாசிங்க. சீக்கிரம் வாசி பாருங்க. இப்போ அதனாலதான் வெப்பம் என்ன ஆகுது இன்னைக்கு, நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இப்ப என்ன ஊற்றி இருக்கிறாங்க, சூரியன் மேல ஊற்றப்பட்டாச்சு. இப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க. அப்ப அதுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். மனுஷர்ல என்ன செய்யும்படியாமா, தகிக்கிறதுன்னு என்னது, அடுப்புல போட்டு கொதிச்சு எடுக்க வைக்கிறாங்கிறாங்களா, அந்த மாதிரி கை காலெல்லாம் அப்படியே சூடு தாங்க முடியாது. துணியை தொட்டீங்கனாலும் சரி, நீங்க வெளியில பைக்கோ காரோ நிறுத்தி அல்லது ஒரு துணி காய போட்டு அதை தொட்ட எப்படி இருக்கும், கையில தொட முடியாத அளவுக்கு சூடா இருக்கும். வீடு பூரா சூடா இருக்கும். அப்ப ஜனங்களை எல்லாரும் ஏசி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏசியில இருந்து வர்ற காத்துனால அநேகருக்கு உயிரிழப்புகள் ஏற்படுது, வியாதிகள் ஏற்படுது. அது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டு வருது. பாருங்க, அது தகிக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க இப்ப என்ன நடக்குது பாருங்க. பாருங்க, மிகுந்த உஷ்ணம். இப்ப அதான் இப்ப நமக்கு இப்ப இதுவரைக்கும் 30, 32, 36 தான் ஹையஸ்டா இருந்தது. இப்ப 42 எல்லாம் வந்தாச்சு இந்தியாவில். இது அப்படியே 50 ஆகும். இப்ப பாலைவனத்துலதான் 50, 55, 60 எல்லாம் இருக்கு. இனி அது அப்படியே எல்லா இடங்களிலும் பரவும், முழு உலகத்துக்கும் பரவும். தகிக்கிறதுனாலே இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே இல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பல. ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய இருதயம் கடினமாயிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லி தேவனை விட்டு வழி விலகி போகும்படி பிசாசனுடைய தந்திரத்திற்கு செவிசாய்த்து, தேவனை குறித்து நீங்க பேசினீங்கனாலே உங்களை எரிச்சல் அடைவாங்க. தேவனை குறித்து சொன்னாலே அவர்களை உங்களை கொன்று போடுகிற அளவுக்கு மாறி விடுவார்கள். ஏன்னா நீங்க ஏதோ யாரையோ பேசுறீங்க, அதற்கு அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இன்னைக்கு நடந்து கொள்றாங்க. அதான் எனது வேதம் சொல்லுது, மனம் திரும்பாமல். அப்ப மனம் திரும்பணும்னு சொல்ற நம்ம எப்படி தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் பாருங்க. நம்ம மகிமைப்படுத்துறோமா? ஜெபிக்கிறக்கே யோசிக்கிற அநேகர் விசுவாசிகள் இருக்கிற பாக்குறோம். ஜெபிக்கிறதுக்கு கூட நேரத்தை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்ப எங்க போய் தேவனை மகிமைப்படுத்துவாங்க? இப்ப எவ்வளவு இருதயம் கடினமாய் கொண்டு வருகிறது பாருங்க. அடுத்தது பாருங்க, 5ஆம் தூதன் சிங்காசனத்தில் மேல் ஊற்றினான். இப்ப அதனாலதான் எல்லா ராஜாக்களும், சிங்காசனம்ங்கிறது என்னது, ராஜாக்களுடைய அதிகாரம். இன்னைக்கு முழு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அரசாங்கமும் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, எல்லா ராஜாக்களும் கோபத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நாட்டு மேல அந்த நாட்டு குண்டை போடு, இவன் இருக்கக்கூடாது அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் இன்னைக்கு அணுகுண்டை தயாரித்து ஒரே நிமிஷத்துல நான் உன்னை கொண்டு போடுவோங்கிறார். அவர் சொல்றாரு, நான் ஒரு நிமிஷத்துல நீ குண்டு எடுக்கிறக்குள்ள நான் உன்னை கொண்டு போடுவோங்கிறார். அப்ப 2 பேரும் மரித்து போவார். ஒரு நொடியில் இத்தனை ஆயிரம் அந்த ராக்கெட்டை எங்களால வீழ்த்த முடியும். அங்கிருந்து வருகிற அந்த வெப்பன்ஸ் கொண்டு வருகிறதை நாங்க புடி ஆக்க முடியும்னு சொல்லி இஸ்ரேலும் போராடுது, அங்க உக்ரைனும் போராடுது, இந்தியாவும் பாகிஸ்தான் கூட, இப்படி ஒவ்வொரு நாடு பக்கத்து நாடு கூட போராடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு. பாருங்க, அங்க சொல்லி இருக்கிறது, அந்த ராஜ்யம் என்ன ஆயாச்சு, இருளடைந்து அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களால, இன்னைக்கு விபத்துனால, இந்த இது மாதிரி போருனால, குண்டு வீச்சுனால
எத்தனையோ கட்டடங்கள், எத்தனையோ வாகனங்கள் இடிக்கப்பட்டு ஜனங்களுடைய சரீரத்தில் புண்ணும் காயமும் ஏற்பட்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அழுது வருத்தப்பட்டு கொண்டு கதறி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, தேவனை தூஷித்தார்கள் இல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பல. இதற்கு அடுத்தது ஒண்ணு நடக்குது, 6வதும் 7வதும் ஒண்ணு நடக்குது. பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. ஆனாலும் என்ன செய்ய விரும்பல அதே ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. தேவனை குறித்து அந்த பயமே இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவர்கள் அப்படியே ஜீவிக்க வேண்டும். நான் செய்கிறது சரி, நான் செய்கிறது எல்லாம் சரி அப்படிங்கிற மனநிலை தான் இன்னைக்கு எல்லாருக்கும் வருது. அதனாலதான் தேசம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல பிள்ளைகளை அடித்தா அவங்க அந்த குழந்தை தாய் தகப்பனுக்கு பயப்படுது. இன்னைக்கு அடிக்கிறதே இல்லை யாருமே. பள்ளிக்கூடத்துலையும் அடிக்கிறது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரரும் மிரட்டுறது இல்லை. மிரட்டினீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை அருவாள் எடுத்து கொண்டு போடுவாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படித்தான். எல்லாம் ஆளுக்கால் அடிச்சு செத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் எதுவும் பேசக்கூடாது. இன்னைக்கு மிக கொடூரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. யார் என்ன செய்தாலும் அது அப்படியே நீங்க பல்ல கடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப அது எதுல போய் முடியுது? கடைசியில் அது முடிவு மரணம். கீழ்ப்படியாமையின் ஆவிகள். அது என்னது? கீழ்ப்படியாமையின் ஆவிகள். ஆனா தேவன் நம்மை இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்மை அவர் பாதுகாக்க விரும்புகிறார். ஆமென். நீ அதுல போய் சிக்கிக்காத, நான் உன்னை எச்சரிக்கிறேன். நீ போய் அப்படி செஞ்சு உன்னுடைய சரீரத்தை அழித்துக் கொள்ளாதே, உன் குடும்பத்தை அழித்துக் கொள்ளாதே. நான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நீ என்னை நம்புங்கிறப்போ நம்பினவர்களுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆமென். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு. அதைத்தான் நீங்க வாசிக்கிறப்ப பாருங்க, ஏசாயா 43:2 வாசிங்க. என்ன வெயில் அடிச்சாலும் சரி, என்ன நடந்தாலும் அது உன்னை பற்றாது. And pass through the water, I will be with thee. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். And through the river, they shall not overflow. தண்ணீரை கடக்கும் போது அதை உன்னை மூழ்கடிப்பதில்லை, அது உன்னை சேதப்படுத்தாதுங்கிறார். இன்னைக்கு காலையில இங்க ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு காட்டாற்று வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்லி அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த சின்ன ஏரி ஓரமா, அது ஒரு சின்ன ஒரு ஏரி, மீன் பிடிச்சிட்டு இருந்தோடனே சடனா ஒரு 10 அடி பக்கம் தண்ணி அப்படியே இழுத்துட்டு போயிருச்சு. ஆனா தேவன் சொல்றாரு பாருங்க, இது போன்ற நேரங்களிலே நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பாற்று. ஒரு சிலர் அதுல காப்பாற்றப்படுறாங்க. நம்ம பார்க்கிறோம் ஒரு சில வீடியோவை போட்டு உருட்டி பரட்டி கடைசி ஏதோ ஒரு குச்சியோ ஏதோ ஒரு இலையோ ஏதோ ஒரு மரத்தையோ அல்லது யாராவது 2 பேர் காப்பாத்துவாங்க. அதான் தேவ பிள்ளைகள். ஆமென். அதுதான் தேவ பிள்ளைகளாகி நமக்கு தேவன் கொடுக்கிறார். அதைத்தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் உண்மையில் வந்தால் நீ ஆற்றை கடக்கிற போது, when they walk through the fire, பாருங்க தீயில இன்னைக்கு அதான் வெப்பம், அது சுட்டு கொண்டிருக்கிறது ஜனங்களை. ஆனா தேவ பிள்ளைகளாகி நமக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு? இன்னைக்கு ஒரு சில நாளில் வெப்பம் அனல் கொதிச்செறியுது. அதனாலதான் அநேக காடுகள் தீயா எரிஞ்சு கொண்டிருக்கு. இப்ப நமக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார். உபத்திரவ நேரங்களிலே நமக்கு தேவன் என்ன செய்கிறார்? வெற்றியை கொடுக்க
தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்ம மேல் இரக்கம் பாராட்டுகிறார். தேவன் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். தேவன் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தர விரும்புகிறார். இவைகளை மறந்து நாம் இன்னும் அவிசுவாசியை போல ஜீவித்துக் கொண்டிருந்தால், நாம் இன்னும் வளர்ச்சி அடையாதபடி, நம்ம இன்னும் உலகத்தானை போல நாம் இருந்தால், வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள வழிவகை செய்பவன் யாருன்னு கேட்கு. இதனுடைய கோபம், கடும் கோபம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. அதான் என்னது, மிக கடுமையான உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்துல மிக கடுமையா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யவே முடியாது. இவர்களை காப்பாற்றவே 10 பேர் வேணும். அப்புறம் இங்க போய் மற்ற இவர்கள் உங்களை காப்பாற்ற வரப்போறாங்க. பாருங்க, அப்போ தேவன் உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து இப்போ விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசத்தில் நிலைக்கிறப்போ அவர் உங்களை மேல், நீங்க அவர் மேல உறுதியாக இருக்கிறப்போ அவர் உங்க கூட நிக்கிறேங்கிறார். நீங்க உறுதி இல்லாம தடுமாறி கொண்டிருக்கிறப்போ, தடுமாறி விழுந்து கொண்டிருக்கிறப்போ தேவன் உங்களை கவனிச்சு கொண்டிருக்காருன்னு சொல்லி வேதம் சொல்லு. வாசிங்க எபிரேயர் 12:2-3 வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் எதிர்ப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களின் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாதைகளால் செய்யப்பட்ட எவ்விதமான விபரீதங்களை சகிக்க அவரைக்கு நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளவு பாடுகள், அவ்வளவு சோதனைகள், அவ்வளவு வேதனைகள் இருந்தது. அவர் பாடுகளை அனுபவித்தார், அவர் துக்கப்பட்டார், அவர் வருத்தப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம என்ன செய்கிறோம்? அதெல்லாம் மறந்து குழப்பவாதிகளைப் போல குழப்பிக் கொண்டிருக்கிற பொழுது, தேவனை நோக்கி பாராதபடி விசுவாசம் செய்கிற தந்திரம் பாருங்க எப்படி. அது மிக கடுமையா இருக்குன்னு வேதம் நம்ம எச்சரிக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் யாரானாலும் சரி, நம்மை சுற்றி இருக்கிறவர்களானாலும் சரி, அவர்களுக்கு முன்பாக தேவன் நம்மை ஒரு சாட்சியாத்தான் வச்சிருக்கிறார். நீங்களே எனக்கு சாட்சி. நம்மோடு கூட இருக்கிறத நீ விசுவாசத்தில் உறுதிப்படுத்து, நம்பிக்கையில் உறுதிப்படுத்து, உன்னுடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்துங்கிறார். நீங்களே ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து, நீங்களே உங்கள் வாயில கெட்ட வார்த்தைகளை பேசி, நீங்களே மற்றவர்களுக்கு போல கேலியும் கிண்டலும் பரியாசமும் பண்ணி கொண்டிருந்தா எப்படி உங்களை மற்றவர்கள் நம்புவாங்க? நேற்று கூட சயின்டிபிக்கா இந்த மொபைல்ல ரீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கிறப்போ இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒஸ்ட் கல்ச்சரா மாறிட்டு இருக்கு. எதற்கெடுத்தாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதோ ஒன்று எடுத்து போட்டு அது லைக் பண்றதா, இதை பண்ணு அதை பண்ணு, நான் இப்படி அப்படி என்று சொல்லி பெருமை பேசி கொண்டிருக்கிற அந்த பெருமையின் ஆவி, மேட்டுமையின் ஆவி, வஞ்சகத்தின் ஆவி ஜனங்களை இன்னைக்கு முழு உலகத்திலே அநேகரை அது படுகொலியில தள்ளிட்டு இருக்கு. அதை பார்க்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, விரைவில் அவர்களுடைய நரம்புகளும் அவருடைய கண் பார்வைகளும் அவருடைய சரீரத்திலே கடுமையான பாதிப்பு ஏற்படுமாம். சரீரத்தில் 30-40% செயலிழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏதாவது என்ன நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, உடனடியாக அதை எடுத்து போட்டு நான் தான் அதை பண்ண, நான் தான் போட்டேன்னு சொல்லி பெருமை பேசிக்கிறது. அதை பார்க்கிறவர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அது நல்லதா கெட்டதா, அது செய்யலாமா வேண்டாமாங்கிறது இல்லாம எல்லா காரியத்தையும் படம் எடுத்து போடுறது இன்னைக்கு.
பாருங்க, இப்படி இன்றைக்கு உலகம் ஒரு புறம் அழிந்து கொண்டிருக்கிறது. அப்ப உலக மனிதனை போல நம்முடைய ஜீவியம், நம்மளும் அப்படி உலகத்தானை போல எல்லா காரியத்திலும் உலகத்தானுக்கு போட்டியை நம்மளும் செய்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு அநேகர் அதை செய்கிறத பார்க்க முடிகிறது. அது ஊழியக்காரர்களும் சரி, விசுவாச பிள்ளைகளும் சரி, சபையில் இருக்கிற அநேகர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அது மிக தவறான காரியம்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்க, உங்கள் குணம் எப்படிப்பட்ட குணமாக இருக்கிறது, அதை நீங்க வெளிப்படுத்த வேண்டும். நற்குணசாலியாக, குணசாலியாக நீங்கள் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஒரு ஞானமுள்ளவனாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என தேவன் நம்மேல் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி பாடுபட்டு அவர் அதிலிருந்து ஜெயித்தார், அதை போல நம்மளும் இருக்கணும்னு விரும்புகிறார். அதைத்தான் சொல்லுவது. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுது. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, அதுதான் தேவ சித்தம். தேவனுடைய சித்தத்தை in everything give thanks. Sorry. The will of God in Christ Jesus concerning you. உன்னை குறித்தான அக்கறை, உன்னை குறித்தான அந்த தேவன் உண்மையில் படுகிற அந்த தேவன் உங்களுக்காக பொறுப்பெடுத்துக் கொள்றார். நம்ம பொறுப்பா இருக்கிறோமான்னு கவனிக்க வேண்டியிருக்கு. நீ நன்றி சொல்லு, அதுல பொறுப்பாயிருன்னு சொல்றார். ஆனா நம்ம நன்றி சொல்லுகிறோமா, நம்ம அதுல பொறுப்பாக இருக்கிறோமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. பாரு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவியை நீங்க அவிச்சு போடாதீங்க. தேவன் உங்களுக்குள்ள பரிசுத்தாவியாக இருக்கிறார், அதுதான் ஆவி. அந்த ஆவியை அவித்து போடாதீர்கள். quench not the spirit. தண்ணி ஊத்தி கெடுத்துற மாதிரி நீங்க செய்கிற கிரியைகள், மற்றவர்கள் உங்களை பேசுகிறது, மற்றவர்கள் உங்களை கேலியும் கிண்டலும் பண்றதுனால அது தேவனுக்கு அது மிகுந்த அவமானமாக, தேவனை தூஷிக்கிற காரியமாக இருக்கு. உங்கள் மூலமாக தேவன் தூஷிக்கப்பட அனுமதிக்க கூடாது. சொல்றாங்கல்ல, என்னமோ இவனும் ஒரு கிறிஸ்டின், ஆமா பேர் கிறிஸ்டின் அல்லது கிறிஸ்டினுங்கிற பேரை சொல்லி ஏமாத்திட்டு திரியிறான் பாரு, பொய் பேசி திரியிறான் பாரு, அருவருப்பா நடக்கிறான் பார், அசுத்தமா இருக்கிறான் பார், அக்கிரமம் செய்கிறான் பார் என்று சொல்லி உங்கள் மூலமாக தேவனை தூஷிக்கிற, அதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை தூஷிக்க அனுமதிக்கிறப்ப பரிசுத்தாவியானவர் துக்கப்படுவார். அதனால வேதம் சொல்லுது, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தக்கூடாது. இந்த பரிசுத்தாவி எங்க இருக்காரு, யாருக்குள்ள இருக்காரு? அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை நீங்க துக்கப்படுத்துறதுங்கிறது என்னது? உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய நடவடிக்கைகள், நீங்க பேசுற காரியம், செய்கிற காரியம், உங்கள் சரீரத்தை அசுத்தத்திற்கும் அருவருப்புக்கும் வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் திருட்டு களவு கொள்ளை அக்கிரமமான செய்கைகளுக்கு நீங்கள் உடன் நிற்கிறதுல தான் தேவன் துக்கப்படுகிறார். நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரியை, அதைத்தான் நமக்கு வாசித்த அந்த சங்கீதத்தை அதைத்தான் சொல்லி வாசிச்சோம். வாசிங்க சங்கீதம் 62:12 வாசிச்சு நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 62:12 பாருங்க. கிருபை தேவனுடையது. யாருடையது? தேவன் இன்னைக்கு நமக்கு கிருபையாய் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். கிருபையாய் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் தேவ கிருபை. அதான் நம்ம பாட்டா பாடணும். சொல்றாரு பாருங்க, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்க, பாருங்க நீங்க என்ன செய்கிறீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு வரும். நீங்க ஜெபித்து, நீங்க நன்றி சொல்லி, தேவனை மகிமைப்படுத்தி,
தேவனுடைய வார்த்தைக்கு உறுதியாய் நின்று யார் என்ன சொன்னாலும் எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தரையே முழு இருதயத்தோடு நம்பி கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறப்போ தேவன் உங்களை பாதுகாக்கிறார். அதைத்தான் அங்க சொல்லுது பாருங்க, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்து. நான் நம்புகிறது அவரால் தான் வரும். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அவரை எக்காலத்திலும் அவரை நம்புவேன். அவர் சமூகத்திலே என்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுவேன்ங்கிறார். ஊற்றுங்கள்ங்கிறார் சங்கீதக்காரர். நீங்க உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கணும். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்ற வேண்டும். இருதயத்தை நீங்க கடினப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு ஜனங்கள் பண்ணுகிற மிக கொடுமையான தவறு அதுதான். இருதயத்தை சாத்தான் எங்க வந்து அமர்ந்த விரும்புறான்? இருதயத்தில தான் பொல்லாத சிந்தனைகள் வருதுங்க. தேவன் இருக்கிற இடம் தான் அது சிங்காசனம். இருதயம்ங்கிறது சிங்காசனம், தேவன் அமருகிற இடம். அதுக்கு நீங்க தேவனை அமர விடாமல் பிசாசுக்கு அமர விடுறப்பதான் என்னது? பொல்லாத சிந்தனைகள் வருகிறது, பொல்லாத யோசனைகள், அவிசுவாச கிரியைகள். அதான் சொல்லுது, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளை பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல். இன்னைக்கு பணத்தை தேடித்தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. விடிய விடிய பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நேரங்காலம் இல்லாம, ஜெபிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல், தேவ சமூகத்துல வேதம் வாசிக்க நேரம் இல்லாமல், தேவனை குறித்து பாடாம புகழாம உலக காரியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அது மேல வைக்காதேன்னு சொல்றார் ஆண்டவர். பாருங்க, தேவனை நோக்கி என்ன ஆத்மா அமர்ந்திருக்கிறதுங்கிறார். நம்ம தேவ சமூகத்திலே காலை மாலை மதியம் எந்த நேரத்திலும் நம்ம முதலாவது தேவனுக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு உண்மையாக இருக்கிறப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்றார். ஆமென். பாருங்க, அப்ப அப்படிப்பட்ட தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவரே கண்மலையும் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலம். அவர்தான் என் அடைக்கலமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறவங்கள் எல்லாம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலே வாசித்தமுடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி. இது நாட்கள் பொல்லாத காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். நாங்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டு அதை தியானிக்க கிருபை கொடுத்தீர். இந்த உபத்திரவ காலத்திலே, பொறுமையின் காலத்திலே நாங்கள் எவ்வளவாக பாடுகள் ஏற்பட்டாலும் சோதனைகள் ஏற்பட்டாலும் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நாங்கள் ஞானத்தோடு புத்தியோடு நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை கூறினீரப்பா. எங்களை சுற்றி நடக்கிற எல்லா கட்டுக்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை, பலவீனங்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை தான். தொடர்ந்து உடைய இரக்கம் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிடைக்க நீரே மகிமைப்படும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் இன்னும் இன்னும் சதா காலங்களில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம்.